ஹாய் பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் தான் உங்க ஏகே தமிழா. நான் இப்போ எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா, நான் என்னோட ரூம்ல தான் இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எம்எஃப் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு I am குண்டலகேசி செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவையார் ஆரம்ப பாடசாலை இருப்பா டிகிரி சொல்ல விட மாட்டேங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேட்டிவ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்பதான் ரெடி ஆயிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம் ஆகுது பாத்தீங்கன்னா 8 o'clock ஆகுது. இப்பதான் வந்து கிளம்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் வராரு, ஃப்ரெண்டு அவர் தான் என்னோட பைக்ல டிராப் பண்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு என்னோட நேட்டிவ்ல நிறைய வீடியோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். இதுக்கு அப்போ அங்கே போயிட்டு எந்த மாதிரி வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு உங்களை அந்த வீடியோவில் போடுறேன். பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். நேற்று சொன்ன மாதிரி வீடியோ ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு, வீடியோ எதுவும் ஷூட் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நெல் வந்து விளைவிக்கிறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா கைன்னு சேர் கலக்கின்னு இருக்குது. அதனால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா நின்றுக்கிறாரு, அவர் ஒரு ஆய் சொல்கிறது தான் பின்னாடி நின்று இருக்காரு. பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால டைம் போயிடுச்சு. கைன்னு சரி இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி போடுவாங்க. தாத்தா என்ன தாத்தா இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு இது வந்து சேர் மாதிரி கலக்கிருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். தாத்தா சொல்லுது தாத்தா, என்ன தாத்தா இது? ஐயா, இது நெல் பயிர் நடுறதுக்காக சேர் கலக்கி இருக்கிறோம். இது நெல் நாற்று விட்டு நடுவோம். நெட்டால் அதுக்கு பின்னாடி நெல் விளையும். நெல் நல்லா விளையிறதுக்கு தாத்தா இது வாய்ப்பு உண்டு. இல்லை இது இந்த மாதிரி இது எதுக்கு போடணும், தலையெல்லாம் எதுக்கு போடணும் தெரியாது, வியூவர்ஸ்க்கு தெரியாது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போடுறது தலை. இப்போ பார்த்தீங்கன்னா உரம்லாம் போகிறதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து செடி நிறைய மரத்தோட செடியெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வேஸ்டான செடிங்கெலாம் பிடிச்சி வெட்டி இந்த மாதிரி போட்டிங்கன்னா உரம் மாதிரி யூஸ் ஆகுது. அதனால் இதனால் நெல் வளரும் போது பார்த்திங்கன்னா நல்லா வளரும். அதனால் வில்லேஜெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பண்ணாமல் உரமே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து செடியெலாம் போட்டு இந்த மாதிரி நல்லா வண்டி விட்டு நல்லா ஓட்டி நல்லா நிலம் வந்து இதுதான பின்னாடி பார்த்திங்கன்னா செடி நட்டிங்கன்னா நல்லா வளரும். ஏன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா அதுதான் இது. அது உங்களுக்கு காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா போகலாம் வீடியோ இந்த பம்பு செட்டு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் பம்பு செட்டு. நான் பார்த்தேன் இந்த மாமாவும் இவரோட பொண்ணும் பம்பு செட்டுக்குள்ள ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட கிணறு, எங்களுக்கு தண்ணி கொடுக்குற கிணறு இதுதான். இது பார்த்தோன்னா நல்லா தெரியும். இப்போ மழை அதிகமாக வந்தாலும் தண்ணி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து எல்லாம் பூச்செடிலாம் போட்டுன்னு இருக்குது. நிறைய நெல் போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தா மாடு மேய்க்கிற இடம். இதெல்லாம் மாடெல்லாம் மேய்ப்பாங்க. பார்த்திங்கன்னா நிறைய காடு இருக்குது, அதெல்லாம் பார்க்க போவாங்க. பார்த்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி கேமரா ஆன் பண்ணி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வெயில், நேற்று ஃபுல்லாக சேர் கலக்கணும் இந்த வெயில். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேர் கலக்கி விட்ருக்காங்க. இது தண்ணியோடு இருக்குது. இன்னும் வந்து இது பார்த்திங்கன்னா சேர் கலக்கல. இது வந்து ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி போட்டு இருந்துச்சு. அந்த பூச்செடி வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உரமாக யூஸ் பண்ணுறாங்க. வில்லேஜெல்லாம் அந்த மாதிரி தான், அதுவும் வண்டி ஓட்டி விட்டு அதுவும் உரமாக யூஸ் பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம காடு தான். இதெல்லாம் எங்களோட தென்னை மரம், கோகனட் ட்ரீ. கொஞ்சம் ரெய்னியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப இதாக ரெய்னியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா உடனே ஷூட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா சாந்தினி பூச்செடிங்கெல்லாம் இருக்குதுங்க. பின்னாடி இப்போ தான் புதுசாக நட்டுன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி வீட்டு தான். இது பார்த்திங்கன்னா எங்களோடது. இப்போ பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. இது இப்போலாம் பூ நல்லா விளைஞ்சி எல்லாம் ஃபைனல் கண்டிஷனில் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நாற்று பயிர் விட்ருக்காங்க பாருங்கள் நெல்லுக்கு. இந்த பயிர் தான் இதுக்கப்புறம் அங்கே பிடிங்கிட்டு போயிட்டு நடணும், இந்த சேர் ஓட்டிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எங்களோட கொழிஞ்சி மரம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தென்னை மரம்லாம் தெரியும் பாருங்க. அப்படி ஃபாஸ்ட்டாக நம்ம போயிடுவோம். பார்த்திங்கன்னா எங்களோட எருமை தான் இது. மாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா தனியாக கட்டினு இருக்குது. இது பார்த்திங்கன்னா மாடு இந்த எருமை அப்படின்ட்டு கட்டுறதுக்கோசரம் யூஸ் பண்ணுற அந்த கொட்டாய் மாதிரி. இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தோட்டம், மஞ்சள்லாம் அங்கே போட்டிருக்கு சைடில்.
பார்த்திங்கன்னா மாட்டுக்கு தேவையான புல்லெல்லாம். இதுவும் எங்களோட ஒரு மாடு தான். இது பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு மஞ்சள் தோட்டம் இருக்குது. இந்த மஞ்சள் தோட்டமும் இருக்குது. ஃபுல்லாக மஞ்சள் தான். இதுக்கு முன்னாடி மஞ்சள் போட்டிருக்கு. இதில் இது கீழே கைனி பார்த்தீங்கன்னா நெல் போட்டிருக்காங்க. அந்த கைனி உங்களுக்கு காமிக்கிறவாங்க. நெல் வந்து இதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடியே போட்ட கைனி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நெல் போட்டிருக்கு. அந்த கைனி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நெல் கைனி. இதோட ஸ்பெஷல் ஃபுட்டேஜ் வந்து ஸ்லோ மோஷனில் ஒரு ஃபுட்டேஜ் பிடிச்சிருக்கேன். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 2 கைனி புல்ல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்கு. இதில் கீழே கைனி பார்த்திங்கன்னா ஆரிய பயிர் போட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா தீவனத்தட்டு மாட்டுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரிக்காய் பயிருங்களாம் போட்டிருக்கு. அது கீழெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா நெல் தான். ஃபுல்லாக வளர்ந்துருச்சு. வெட்டுறதுக்கோசரம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பனை மரம். இது பார்த்திங்கன்னா ஆலமரம். உங்களுக்கு நல்லா பார்த்தாலும் தெரியும் பெருசாக எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஆலமரம் பெருசாக இருக்குது. தாத்தா பாரு என்னை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா உங்களோட க்ளோஸ்அப்பில் நெல்லெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த வழி ஃபுல்லாக நிறைய செடிங்களாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுவாங்க. உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இந்த நெல் கதிர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து ரம்மாவில் 2 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து நெல் விளைவிச்சிருக்கோம். இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்மாவில் மழை இருக்காது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரம்மாவில் மழை இல்லாமல் இந்த வருஷம் தான் ரொம்ப மழை பெஞ்சிருக்கு. நான் வந்து என்னோடய கிணறு காமிச்சிருப்பேன். அந்த கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் தான் ரொம்ப அதிகமாக தண்ணி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டைம் நெல் எல்லாம் நிறையா போட்டிருக்கு. நெல் ஆரியம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கிழங்கு போட்டிருந்தோம். குச்சி கிழங்கு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா. நம்மளாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாப்பிடுவோம். அங்கே பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிழங்கு வந்து நாங்கள் போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இப்போ சேல் ஆகிடுச்சு. சேல் ஆகிட்டு அதுக்கு பதிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த நாற்று விட்டுருக்கோம். நாற்று விட்றதுக்கோசரம் பார்த்திங்கன்னா நெல் நாற்று விட்றதுக்கோசரம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக மேலே இருக்கிறது ஃபுல்லாக தக்காளி தோட்டம். நெல் தக்காளி அப்படின்னு சொல்லி நிறையா போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக எங்களுக்கு கிடையாது. இது மேலே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா எங்களுது இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டார், தாட்டி வீட்டாருது, மாமா வீட்டாருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இது ஃபுல்லாக நமக்கு சொந்தக்காரது தான். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா என்னுடைய பாட்டி வீட்டாருது. இது எவ்வளோ ஃபுல்லாக நெல் தான். இது ஃபுல்லாக நெல் தான். ரொம்ப அதிகமாக மழை வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஓட மாதிரி இருக்குது. அதனால் வந்து நிறைய தண்ணி இந்த பக்கம் ஓரத்தில் வரும். இதுதான் எங்களோட பிரம்மாண்டமான வந்து இப்போ காமிச்சின்னு இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட பிரம்மாண்டமான ஒரு ஆலமரம். ரொம்ப பெருசு இந்த இடத்துல இருக்கிறதுலே. இது பார்த்திங்கன்னா முன்னாடி பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தெரியும் உங்களுக்கு. அது எங்கள் வீடு. எங்களோட வீடு பற்றி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீடியோ வந்து வீடியோவில் எதாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அழகான மூமெண்ட்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் பார்த்திங்கன்னா இப்போலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். ஆனால் இப்போயும் பார்த்திங்கன்னா எங்களோட தாத்தா வந்து சின்ன மூலிகைலாம் யூஸ் பண்ணுவார். இங்கே பார்த்திங்கன்னா இந்த வரப்புலாம் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி செடியெலாம் கூட இந்த மாதிரி வரப்பில் நிறைய விதமான மூலிகைலாம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓரத்தில் காமிக்கிறது பார்த்திங்கன்னா கல்லில் நிறைய வச்சு நடிக்கிற மாதிரி இதெல்லாம் வரப்புன்னுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான மூலிகை செடிலாம் முளைக்கும். அதை யூஸ் பண்ணி இப்போயும் பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா சில பல வைத்தியங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கடிங்க, ரொம்ப ஒரு சில கடி, இந்த விஷக்கடி மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட மூலிகை கொடுப்பாரு. ரொம்ப சூப்பராக கேட்டு நிறைய பேர் வந்து சாப்பிட்டு கேட்டுருக்காரு. நான் கூட சின்ன வயசில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நம்ம சாப்பிட்டதில்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெல் தான். அதை பற்றி நீங்கள் வந்து என்னோடய தாத்தா இப்படி எந்த மாதிரி மூலிகைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்கள். அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தாவோட கேட்டு அதோட மூலிகைலாம் என்னென்ன மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரீயாக நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக வந்து கேட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தாவோட கனி.
இது தாத்தா பெரிய தாத்தாவோட கழனி, பெரிய தாத்தா சின்ன தாத்தாவோட கழனி. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எவ்வளோ எல்லாமே நெல் தான். இது பார்த்திங்கன்னா ஆரிய பயிர், இது பார்த்திங்கன்னா நெல், இது மாமாவோடது. செமையாக இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நெல் தான். இந்த டைம் பார்த்திங்கன்னா நெல் போட்டு நெல் நிறைய விளைவிக்கணும்னு சொல்லிட்டு நெல் போட்டிருக்காங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 30 தென்னை மரம் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைன் பண்ணிடுறேன், ஃபாஸ்ட்டாக நான் இப்போ மூவ் பண்ணிடுவேன். அங்கே காமிச்ச பனை மரம் இதுதான். இதெல்லாம் சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் தான் பனங்காலம் வர்றது. பார்த்திங்கன்னா அதுதான் ஆலமரம், பெரிய ஆலமரம். இல்லைங்கன்னா இது ஃபுல்லாக இதுதான் முடிஞ்சு. வீடியோ வந்து இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதனால் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன காமிக்கணும் அப்படின்னா எங்களோட வீடை பற்றி நான் பேசணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். Caught in the crossfire.